சீட் ஆஃப் விஸ்டம். இது எபிசோட் 1. இன்றைக்கி நான் டாபிக் வந்து பார்த்தா மிரரிங் எஃபெக்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 90 டேஸ் ஓகே. மிரரிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் எவர் குட் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ் அது வந்து என்னென்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன், இந்த யூனிவர்ஸோட லா. ஓகேவா? யூனிவர்ஸ் எப்போவுமே வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்சோன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். மார்னிங் இன்றைக்கி ஏதோ ஒன்று ஹாப்பி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா எக்ஸைட்டடாக மார்னிங்கே வந்து அந்த ஹாப்பினஸோட எழுந்திருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு மார்னிங் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ ஏதோ ஒரு மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததோ அப்படின்னா அதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸாக வந்து சேம் அந்த மிரரிங் எஃபெக்ட் வந்து வரும். ஓகேவா? அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். இன் குட் ஆர் பேட் டைம். அது என்ன ஏன் அந்த ஸ்டேட் ஆஃப் இது வருது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மகிட்ட வந்து அந்த தாட்ஸோட அவேர்னஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ ஒரு தாட் வருது, நம்மளால் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா மில்லினியர் பில்லினியர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாட்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி ப்ராப்பரான வேலை வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜேர்னலிங் அந்த மாதிரி வந்து சம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து நம்ம அதை நோட்டீஸே பண்ண மாட்டோம். எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவோம். ஒன்று தான் என்ன அப்படின்னா நம்ம மிரரிங் எஃபர்ட் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும்